நான் வந்து 4 சீசன் ரிவ்யூ பண்ணிட்டேன். இது வந்து எனக்கு 5வது சீசன். ஒரு தெலுங்கு சீசனும் பண்ணியிருக்கேன். ஆனால் எந்த சீசன்லையுமே வந்து இப்படி தகவல்களும் சரி, அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ற விடயங்களும் சரி, எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படின்ற மாதிரி நிறைய எதிர்பாராத விடயங்களும் சரி வந்து கொண்டிருக்கின்ற ஒரே ஒரு சீசன். அதுவும் ரெண்டாவது நாள் கூட இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. ஸோ அப்படின்னா இந்த சீசன் தான் பிக் பாஸ் 8 தமிழ். இந்த வீடியோவில் வந்து ரவீந்தர் சந்திரசேகரன் சார் அவர்கள் அவருடைய உடல்நிலை என்ன ஆச்சு, டாக்டர்ஸ் வந்து என்ன சொன்னாங்க, என்ன நடந்துச்சு அப்படின்ற விடயங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்து சௌந்தர்யா அவர்களுடைய பேர் எதுக்கு வந்துச்சு, ஏன் வந்து சௌந்தர்யா அவர்களுடைய பேரை சொன்னார்கள், இந்த வார நாமினேஷன் லிஸ்ட்டில் அது சம்பந்தமான விடயங்கள், அந்த விடயங்களையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஃபுல்லாக பாருங்க, லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வந்து ரவீந்தர் சந்திரசேகரன் சார் அவர்கள். ரவீந்தர் சார் அவர்கள் இன்று வந்து பிக் பாஸ்ல லைவ் பார்த்தவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எபிசோடை விட லைவ்ல தான் அதை வந்து நம்மளால உணர முடியும். அதிகமா டாஸ்க் ஒன்று, கேப்டன்சிக்கான டாஸ்க் வந்து கொடுக்கப்பட்டது, ஆண்கள் வர்சஸ் பெண்கள் அப்படின்னு, தலைவா தலைவி அப்படின்னு. அதுல வந்து ரவீந்தர் சார் அவர்கள் அவருடைய முழு பங்களிப்பை கொடுத்திருந்தாரு. அவருடைய டெடிகேஷன் லெவல், அவர் வந்து அந்த ஓடினாரு, பல நேரம் நின்னாரு. இதெல்லாம் 15 வருடங்கள் கழித்து அவர் பண்ற விடயங்கள். 15 வருடங்களாக அவர் வந்து ஓடவில்லை. அப்ப நம்ம ஒரு 10 நாள் பண்ணாத விடயத்தை நம்ம பண்ணைக்குள்ள நம்மளுடைய உடல் வந்து அதை உடனே அக்செப்ட் பண்ணாது. ஸோ அப்படி இருக்கக்குள்ள ரவீந்தர் சார் அவர்கள் அந்த டாஸ்க் பண்ணபடியால அவருக்கு காலில் வலி வந்துச்சு. சில தகவல் வருது, கால்கள் வந்து அடிபட்டுச்சு வேற போட்டியாளர்களோட அப்படின்னு தகவல் வருது. அதில் உண்மைத்தன்மை தெரியலை. ஸோ அப்படி இருக்கக்குள்ள அவருக்கு கால் வலி, அவரால் நிற்க முடியல. அப்ப அவர் வந்து விழப்போய்க்குள்ள அருண் பிரசாத் அவர்களும் ரஞ்சித் சார் அவர்களும் அவரை பிடித்தார்கள். அப்பவும் சார் சொல்றாரு, இல்ல நான் பிக் பாஸ் கான்ஃபரன்ஸ் ரூம்ல பேச போறேன் அப்படின்னு. பிக் பாஸ் வந்து அழைப்பாரு, இல்ல இவர் சொல்ல மாட்டாரு. உடனே பிக் பாஸ் வந்து இவருடைய நிலையை பார்த்துட்டு அழைப்பாரு, உள்ள வாங்க அப்படின்னு கான்ஃபரன்ஸ் ரூமுக்கு. உடனே ரவீந்தர் சார் அவர்கள் பிக் பாஸ் அழைச்சு உடனே உடனே நடப்பாங்க, ஸ்பீடா நடப்பாங்க. அப்ப அது இன்னும் அவரை விழ வைக்கும். அப்ப திரும்பவும் அருண் பிரசாத்தும் ரஞ்சித் அவர்களும் போய் பிடிப்பாங்க. அப்பவும் சார் சொல்லுவாங்க, இல்ல நான் நடக்கிறேன், விடுங்க, ஒரு வேளை விழ போறேன் அப்படின்னா என்ன பிடிங்க அப்படின்னு. அப்படி அவரை கான்ஃபரன்ஸ் ரூமுக்குள்ள கொண்டு போவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படி என்பது அதுக்கப்புறம் வெளியில வந்து சார் அவர்களுக்கு வந்து பாய்ஸ் டீமை வந்து பாராட்டணும். நம்ம ரவீந்தர் சார் அவர்களை படுக்க வச்சதா இருக்கட்டும், காலுக்கு மசாஜ் பண்ணதா இருக்கட்டும், மருந்துகள் அந்த விடயங்களை கொடுத்ததா இருக்கட்டும், எல்லாமே வந்து பண்ணார்கள். ஆனால் அப்படி பண்ணியும் அவரால் எழுந்திருக்க முடியல. அதுக்கப்புறம் டாக்டர் வந்தாரு, வந்து செக்அப் பண்ணி போட்டு பல நேரம் அவரோட பேசி போட்டு செக்அப் பண்ணி போட்டு நாளை காலை தான் அந்த ரிசல்ட் தெரியும். ஏதாவது பிரச்சனை இருக்கா காலில், நாளை காலையும் உங்களால் நடக்க முடியல, ஸ்ட்ரக்சர் வந்து பெருசாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து வீட்டை போங்க அப்படின்ற மாதிரியானதான் அப்டேட். நாளை காலை தான் வந்து தெரிய வரும் என்ன அடுத்து அப்படி என்பது. இது ரவீந்தர் சார் அவர்கள் தொடர்பான அப்டேட். ஆனால் எப்பயுமே வாழ்க்கையில் உச்சத்தில் இருக்கிறவங்க, என்னுடைய அப்பா அம்மாவை சேர்த்து தான் சொல்கிறேன் சரிங்களா, வாழ்க்கையில் உச்சத்தில் இருக்கிறவங்க, அது தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களாக இருக்கட்டும், ரவீந்தர் சந்திரசேகரன் சார் அவர்களாக இருக்கட்டும், அவங்க என்ன பண்ணாலும், ஒரு விடயம் பேசினாலோ ஒரு விடயம் பண்ணாலோ அது வளர்ற தலைமுறைக்கு இன்ஸ்பிரேஷனாக தான் அமையும். அதனால தான் அவங்க அந்த பொசிஷன்ல இருக்காங்க. ரவீந்தர் சார் அவர்கள்கிட்ட நான் கற்றுக்கிட்ட பாடம், முடியும் முடியாது அது தெரியும் அப்படின்றது இல்லை, நம்ம இறங்கி நம்மளுடைய 100% ட்ரை பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றது பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஒருத்தங்க வந்து உன்னால முடியுமா முடியாதா அப்படின்னு, முடியாது அப்படின்னு தெரிஞ்சு வந்து ட்ரை பண்றாங்க பாருங்க, அவங்க தான் உண்மையான வீரர்கள். ரவீந்தர் சார் அவர்களை பார்த்து பல தடவை நான் அவருடைய ஸ்பீச்சை கேட்டு வியந்திருக்கேன். இன்று அவருடைய செயலை பார்த்து வியந்தேன். அவர்கிட்ட கத்துக்கிட்ட பாடம் இது. ஓகே, அடுத்தது இந்த பிக் பாஸ் 8 தமிழ்ல சௌந்தர்யா நஞ்சுடன் அவர்கள். அவங்க வந்து அவங்களுடைய வளர்ச்சி வந்து நாளுக்கு நாள் 2 நாள் தான். ஆனால் அவங்களுடைய அந்த அடுத்தவர்களை கணிக்கிற விதம், அவங்களுடைய பேச்சு, அந்த மன வலிமை வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது, சூப்பராக இருக்குது. பிக் பாஸ்ன்றது மென்டல் ஸ்ட்ரென்த் தான் ரொம்ப முக்கியம். சௌந்தர்யா நஞ்சுடன் அவர்களிடம் அது ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படி என்பதுதான் என்னுடைய பார்வை. சரி, இப்போ இந்த விடயம் என்ன அப்படின்னா, அடுத்த எவிக்ஷன், இந்த வாரத்துக்கான எவிக்ஷன் லிஸ்ட்ல யாருடைய பேர் வந்து வந்திருக்கு அப்படின்றது 6 பேரை நாமினேட் பண்ணியிருக்காங்க சரிங்களா.
அந்த 6 பேர்ல வந்து பாத்தீங்கன்னா ரவீந்தர் சார் அவர்களுக்கு அதிகமான ஓட் வந்து வந்திருக்கு. 6 ஓட், 6 பேர் அவரை நாமினேட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாவது ஜாக்லின் அவர்கள் 5 பேர். ஜாக்லின் அவர்கள் பண்றதை பார்க்கக்குள்ள கேர்ள்ஸ் டீமே கடுப்பாகிருப்பாங்க. 5 பேர் ஓட் போட்டிருக்காங்க. அடுத்தது மூணாவதா வந்து ரஞ்சித் அவர்கள் 4 பேர் வந்து அவரை நாமினேட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது நம்ம சௌந்தர்யா நஞ்சுடன் அவர்கள் 4 பேர் ஓட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது முத்துக்குமரன் அவர்கள் 3 பேர் நாமினேட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது அருண் பிரசாத் அவர்கள் அவரையும் 3 பேர் நாமினேட் பண்ணியிருக்காங்க. இந்த 6 பேர் இவங்க தான். ரவீந்தர் சார், அப்புறம் வந்து ஜாக்லின் அவர்கள், சௌந்தர்யா நஞ்சுடன் அவர்கள், ரஞ்சித் சார், முத்துக்குமரன் அவர்கள், அருண் பிரசாத் அவர்கள், இந்த 6 பேருமே இந்த வார நாமினேஷன் லிஸ்ட்ல வந்திருக்காங்க. இது வந்து வெளியேற்ற பட்டியல் பேர்கள் விபரம், சரிங்களா? இதுல சௌந்தர்யா நஞ்சுடன் அவர்களும் முத்துக்குமரன் அவர்கள் இவங்களுடைய பேர் ஏன் வந்துச்சு அப்படின்னு எனக்கு தெரியல. முத்துக்குமரனை கூட விட்டுருவோம். சௌந்தர்யா நஞ்சுடன் அவர்கள் வந்து எந்த வம்புக்கும் போகல, ஆனா கரெக்டா விடயங்கள் பண்றாங்க. அவங்கள நாமினேட் பண்றாங்க அப்படின்னா அங்கதான் பயம் இருக்கு, சரிங்களா? ஒரு போட்டியாளரை பார்த்து முத்துக்குமரன் அவர்களை பார்த்தும் பல பேர் பயப்படுறாங்க. ஏன்னா ஹீஸ் அ வெரி ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட். அருண் பிரசாத் அவர்களை நான் இன்னும் கணிக்கல, ஆனா அவரும் கண்டிப்பா ஒரு டஃப்பான ஒரு போட்டியாளர் தான், சரிங்களா? ஸோ இது ஒரு விடயம். இன்னொரு விடயம், இந்த நாமினேஷனுக்குள்ள ஒளிந்திருக்கிற உண்மை என்னன்னா, இப்போ இந்த பிக் பாஸ் ஆரம்பிக்கும் முதல் ஒரு விடயம் வந்து பேசப்பட்டுச்சு. ஆர்எஃப், ரித்விகா, அப்புறம் வந்து 3வது சீசன் முகின், அதுக்கப்புறம் 4வது சீசன் ஆரி, 5வது சீசன் ராஜு, அப்புறம் 6வது சீசன் அர்ச்சனா. இந்த 6ன்றது அடுத்தடுத்து வந்து கொண்டிருக்கு. அப்ப இப்போ இந்த சீசன்ல 6ல பேர் தொடங்குற நபர்கள் 2 பேர். ஒன்று ரவீந்தர் சந்திரசேகரன் சார் அவர்கள், இன்னொன்று ரஞ்சித் சார் அவர்கள். 2 பேரையும் தூக்கி போட்டுட்டாங்க. ஸோ இப்படி என்ன, இதெல்லாம் இந்த பிக் பாஸ் ஆரம்பிக்கும் முதல் சோசியல் மீடியால 2 மாதங்களுக்கு முதலே வந்து வந்த விடயம். அப்ப பிக் பாஸ்க்குள்ள போன எல்லா போட்டியாளர்களும் இந்த மெமி, இந்த டாக்கு, இந்த பேச்சு இதெல்லாம் பார்த்து அறிஞ்சு போட்டு தான் போயிருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் வந்து அதை நோட் பண்ணியிருப்பாங்க போல இருக்கு, யாருக்கு 6ல பேர் தொடங்குது அப்படின்னு. அந்த 6ல பேர் இருக்கிற நபர்களும் ஸ்ட்ராங்கான நபர்கள். ரவீந்தர் சார் மாஸ்டர் மைண்ட். பிக் பாஸ் அப்படின்னாலே மென்டல் ஸ்ட்ரென்த் தான். ரவீந்தர் சார் அவர்களுக்கு அதிகமாக மென்டல் ஸ்ட்ரென்த் இருக்கு. அவருடைய பிரைன், அந்த மாஸ்டர் மைண்ட் யாருக்குமே வந்து இல்லை. ஸோ அப்போ எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு அவரை நாமினேட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது ரஞ்சித் அவர்கள், ஒரு நடிகர். கண்டிப்பாக இவரும் வந்து மன ரீதியாக ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நபர். சரி, அப்போ இவரோட பேரும் 6ல தொடங்குது இல்லை, இவரையும் தூக்கி போடு அப்படின்னு போட்டிருக்காங்க போல இருக்கு. அந்த ஆர் ஃபேக்டர் வந்து இந்த நாமினேஷன்ல முக்கிய பங்களிப்பா எடுத்திருக்கின்றது என்னுடைய பார்வை. இதை பற்றி நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.